இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் யாக்கோபுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து யாக்கோபு சந்தித்த 7 மனிதர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளிலே யாக்கோபை போல போராடுகிற அப்படிங்கிற வார்த்தைகள், யாக்கோபுங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலே போராட்டம் நிறைந்த என்று சொல்லலாம். அவனுடைய வாழ்க்கை அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா போராட்டம். ஆபிரகாம், ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையை ஒப்பிடும்போது யாக்கோபு ஒரு போராடுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா அவன் அலைந்து திரிறான், ஓடிட்டே இருக்கிறான். நிறைய பிரச்சனையில் சிக்கி இன்னும் பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு நபர் என்று சொன்னால் அவனுடைய தகப்பனாகி ஈசாக்கை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யாக்கோபுடைய அவன் சந்தித்த அவன் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்ட முதலாவது மனிதன் யாருன்னா ஈசாக்கு, அவன் தகப்பனார். இந்த தகப்பனார் அவளுடைய காரியங்கள் என்று சொன்னால் ஈசாக்கு என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு. பல வருடம் கழித்து ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை தான் ஈசாக்கு. ஆனால் நம்ம சொல்லுவோம்ல, இந்த உலகத்துல நிறைய வருஷம் கழிச்சு பிறந்தா பிள்ளையை குறித்து என்ன சொல்லுது, தவம் இருந்து பெத்த பிள்ளைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பிள்ளை தான் ஈசாக்கு. ஈசாக்கு அவன் சிறு வயதிலே விசுவாசத்துல இருக்கிறான். அவன் மோரியா மலையில தன்னை பழி செலுத்தும் போது தைரியமா இருக்கிறான். அவ்வளோ உறுதியான ஒரு ஈசாக்கு. அவனுக்கு திருமணம் முடியுது. அவன் திருமணமான போது அவனுடைய அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம். பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24:67 ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தாள் என்று சொல்லி குறிப்பிட, ஒரு நேசிக்கிற அன்பு நிறைந்த ஒரு ஈசாக்கு என்று சொல்லலாம். தன்னுடைய மனைவியை ரொம்ப நேசிக்கிறான். அப்போ தன்னுடைய தாயுடைய ஸ்தானத்திலே வைக்கிறான், சாரால் இருக்கிற இடத்துல இருக்கிறான். அப்போ இந்த ஈசாக்கு அவனுடைய திருமணம் ஆயிட்டு 19 வருடம் அவனுக்கு குழந்தை இல்லை. இப்போது ஈசாக்கு ஜெபிக்கிறான். தன்னுடைய மனைவிக்காக ரொம்பவும் காத்திருந்து ஜெபிக்கிறான். அப்போ அவன் ஜெபிக்கும்போது 2 சந்ததி அவனிடம் வெளிப்படுகிறது. அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அங்கே 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆதியாகமம் 25:27 அந்த பிள்ளை பெரியவர்களாகும் போது ஏசா வேட்டையிலும் வல்லவனும் மனசஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியா இருந்தான். 2 விதமான ஒரு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுல இந்த யாக்கோபு அவன் குணசாலியா இருக்கிறான், கூடாரவாசியா இருக்கான், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான்னு சொல்லலாம். அளவுக்கு அழகா அவன் இருக்கிறான். அப்போ அந்த ஈசாக்குக்கு இந்த யாக்கோபை ரொம்ப பிடிக்கிறது இல்லை. அப்போ சிறு வயதுல பார்த்தீங்கன்னா ஏசா மீது பற்று வைக்கிறான், விரும்புகிறான். எதனாலன்னா ஏசா அவன் வனசஞ்சாரி. அவன் காட்டுக்கு போய் நிறைய மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி அந்த இறைச்சிக்கெல்லாம் கொண்டு கொடுப்பான். அந்த டேஸ்ட் அதில் அவனை தகப்பனுக்காக அவன் நிறைய இதெல்லாம் செய்கிறத பார்த்து அவன் மீது அன்பு வைக்கிறான். ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை, அவன் வீட்டுக்குள்ளே இருப்பான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தகப்பன் மகனுக்குள்ள உறவை அங்கே குறிப்பிடுகிறது. இந்த யாக்கோபு அவனுடைய சந்தித்த முதல் அவனுடைய தகப்பன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, அவர் பாரபட்சம் பார்க்கிறவரா இருக்கிறான். தன்னுடைய ஒரு மகனை ஏசாவை நேசித்து யாக்கோபை அவன் வெறுக்கிறான். அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை
பாருங்க, சிறு அந்த அண்ணன் தம்பி அங்கிற வித்தியாசம் பார்ப்பார்கள். அவங்க அண்ணனுக்கு ஒரு விதமான ஒரு சலுகை கொடுப்பாங்க, தம்பியை வந்து ஒதுக்குவாங்க. சில வீடுகள்ல அண்ணனுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, தம்பியை ஒதுக்குவாங்க, தம்பிக்கு எல்லாம் கொடுப்பாங்க, அண்ணனை ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒரு ஒரு பாரபட்ச பார்க்குற சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. சில வீடுகளில் இதனால பிரிவினைகள், சண்டைகள். பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையே அவனுடைய தகப்பன் தான். தகப்பன் அவனை நேசிக்காத ஒரு தகப்பன். அப்போ அவனுடைய ஆள் மனதில் அவனுக்கு பதிந்த கரையும் யாக்கோபு ஈசாக்கு மேலே அவ்வளோவா அன்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வந்து அந்த பஞ்சகாலம் வருது, ஆண்டவரோடு தொடர்பு ஜெபிக்கிறான். அப்போ பஞ்ச காலத்தில் ஆபிரகாம் மோடு கத்தர் பேசுகிறார், நீ எகிப்துக்கு போன்னு சொன்ன. ஆனால் ஆண்டவர் ஈசாக்கு கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து எகிப்துக்கு போகாத, நீ கேராரில் போ, அப்படி தாங்க. அப்போ கீழ்ப்படுகிறான். அப்போ இந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவனா, அன்பாக இருக்கிறான், அவன் வந்து விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான், கத்தரோடு பேசுகிறவராக இருக்கிறான். கத்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 26:3, இந்த தேசத்திலே வாசப்பண்ணும் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சுகந்தரிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாக்கி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்றான். தேவனோடு பேசிக்கிற ஈசாக்கு. இப்படி ஈசாக்கு என்று சொன்னாலே அவன் தேவ பக்தியா இருக்கான், ஜெபிக்கிறான், தன் மனைவிக்காக ஜெபிக்கிறான், தன்னுடைய மனைவியை நேசிக்கிறான், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற ஈசாக்கு யாக்கோபை நேசிக்கிறது இல்லை. இன்னும் அவனுடைய குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா அவன் உண்மையில சொன்னா அவன் அவ்வளோ பணம் வச்சிருக்கான், ஐஸ்வர்யவனா இருக்கிறான். அவனுக்கு காடு மாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட அவனுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்று இல்லை. அப்படி இருந்தும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஏசாக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் ஏசா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த யாக்கோபு மாறு வேடம் போட்டுட்டு ஏசாவை போல நடிச்சு கொண்டு வந்து நிற்கும்போது அதை கூட கண்டுபிடிக்க முடியல அந்த ஈசாக்கு வந்து கேட்குறான். அவன் வந்து அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து யாக்கோபு என்றாலே அவன் வந்து எத்தனா இருக்கிறான். அவன் வந்து தட்டி வீழ்த்தினவன் என்று பேரர்த்தம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்கே போய் அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அங்கே போய் நிற்கும்போது தடவி பார்க்கும்போது அந்த கைகளில் தடவி பார்க்குறான். அந்த உருவங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஈசாக்குக்கு கண்ணு தெரியல. தன்னுடைய மகனை பார்க்கும்போது நடந்த காரியம் என்னன்னா, குரல் வந்து யாக்கோபை போல இருக்குது, ஆனால் அவனுடைய வாசனை எப்படி இருக்குன்னா ஏசாவை போல இருக்குதுன்னு அவனே குழப்பம். அப்படிப்பட்ட ஒரு ஈசாக்கு தன்னுடைய மகனை நேசிக்காதவனை போல இருக்கிறான். என் கிராமத்தில் ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்தித்தோம். அவங்க வீட்டு பால் காய்ப்புக்கு சென்றோம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அவங்க வீடை ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்து. நாங்கள் போனோம். அங்கே வந்து ஒரே வீட்டில் 2 கதை வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, பிள்ளைகள் ரொம்ப அன்பாக இருக்காங்க, சின்ன வயசில் ரொம்ப அன்பாக இருக்காங்க, ஆனால் ஃப்யூச்சரில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. அதனால ஒரே வீட்டை நாங்கள் இப்போவே அதை வந்து 2ஆக பிரித்து அந்த ஒரே வீட்டில் 2 பாதை வைத்த போதே நாங்கள் அப்போ தான் அவங்க வந்து 2ஆக இருந்தால் கூட ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கெட்டியிருக்கிறோம் சொன்னாங்க. ஆமாம் பிரியமானவர்களே, நிறைய வீடுகளில் குடும்பங்களில் பிரச்சனை, பிரிவினை, தகப்பனுக்கும் மகனுக்குள்ள உறவுகள் சரியான உறவுகள் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் வந்து 5 பிள்ளைகளை கூட சோறு ஊட்டி வளர்த்துருவாங்க. ஆனால் 5 பிள்ளைகள் ஒரு தகப்பனாரை ஒரு முறை கூட அவர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலையிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கிடம் சென்று பார்க்கிற சூழ்நிலை வந்து விட்டது. காலம் மாறிட்டு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு குறைந்து விட்டது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில முதலாவது சந்தித்த நபர் ஈசாக்கு நிறைய காரியங்கள் அவன்கிட்ட இருந்தாலும் அவன் தவறின காரியம் அன்பு செலுத்த தவறிவிட்டான். குடும்பத்துல தன்னுடைய சொந்த மகனை நேசிக்க தவறிவிட்டான். அதை நம்ம இன்னைக்கு அதை யோசிக்கணும். நம்மளும் கூட ஒரு பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுடைய தகப்பனை நேசிக்கணும். தாய் தகப்பனை நேசிக்கிற ஒரு உள்ள நமக்கு வேணும். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்க ஜெபிக்கலாமா? யாக்கோபு வந்து தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த முதல் நபர்
ஈசாக்கு. இந்த ஈசாக்கு அவன் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளாதபடி, ஈசாக்கு தாயை தகப்பனோட அன்பை பெற்றுக்கொள்ளாதபடி யாக்கோபு அவன் அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள அவன் வேறு வழியா செல்றது போல இல்லாதபடி நம்மளுடைய பெற்றோர்கள் ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளணும், அன்பான ஒரு உள்ளம் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். வீட்டுக்காக எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய ஒரு தகப்பனுடைய அன்பை இழந்து போய் அவன் அன்பை பெற்று தவறி அவன் ஒரு எத்தனாக மாறுவதற்கு காரணமாக இருந்த ஈசாக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவன் பெற்று அவன் போராடுறான். நிறைய சூழ்நிலைகளில் அவன் அன்பை இழந்து போய் நின்றது போல நாங்களும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அநேகர் ஒரு பெற்றோருடைய அன்பு இல்லாதபடி தகப்பன் என்ன நேசிக்கலையே, எங்கள் அப்பா என்ன நேசிக்கலையே என்று சொல்லி இந்த வார்த்தையை கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். சப்பா இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்பா அந்த தகப்பனுடைய அன்பை கொடுங்க சப்பா. இந்த நேசிக்கத்தக்க பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோர்களை அவர்களுக்கு கொடுங்க சப்பா. ஈசாக்கு சந்தித்த முதல் அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகனை அவன் அன்பு செலுத்த தவறினது போல நாங்களும் அப்படிப்பட்ட அன்பை செலுத்த தவறிருந்த இன்றைக்கு எங்களை மாற்றுங்க. நாங்கள் எல்லாரோடு அன்போடு ஐக்கியத்தோடு எங்கள் பிள்ளைகளை நேசிக்க ஒரு உள்ளத்தை கொடுங்க சப்பா. இந்த நாளிலே நாங்கள் சப்பா நம்முடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்கிறவராக இருக்க கிருபை தாங்க. துதிகான மகிமை எல்லாம் பேரடிக்கிறோம் மீப்பர் முழுக்கே கிருபிதாவே. ஆமென். மகிமை 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 மகிமை